அதாவது ஒரு ஊர்ல ஒருத்தன் புதுசா வந்திருப்பான். புதுசா வரும்பொழுது எல்லாரும் அவன பார்த்து, "என்னடா இவன் புதுசா இருக்கானே, யார் இவன்?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் தேவலோகத்துல இருந்து வரேன்னு." இன்னும் எல்லாரும் பலமா சிரிப்பாங்க. "ஏன்டா அவன் பைத்தியக்காரனா இருக்கான், தேவலோகத்துல இருந்து வரேன்னு சொல்றான்." அப்படின்னு. "எப்பா என்ன விஷயம் சொல்லு, எதுக்காக இங்க வந்திருக்க? உண்மைய சொல்லு." அப்படின்னும்போது, "ஆமாம்மா, நான் தேவலோகத்துல இருந்து தான் வந்திருக்கேன். என்னை கடவுள் தான் இங்க அனுப்பி வச்சாரு. நான் ஒரு தீர்க்கதரிசின்னுவான்." என்னடா இவன் பைத்தியக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும், "வா வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு" நைஸா ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த கோயில் இந்த மாதிரி புத்தி பேதலிச்சு போயிருக்காங்க பார்த்தீங்களா பைத்தியக்காரங்க, அவங்களெல்லாம் சரி பண்ற கோவில் அது. அங்க போய் ஒரு தூண்ல அவன கட்டி போட்டு வச்சுட்டுவான். கட்டி போட்டு வச்சுட்டு, "இந்த பார், மரியாதையா சொல்லு நீ யாரு? எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு." "என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்? எப்படி உனக்கு தெரியும்?" "ஆமா, கடவுள் என்கிட்ட அனுப்பும்போதே சொல்லி வச்சாரு. இவங்கெல்லாம் இந்த மாதிரி உன்னை கட்டி போடுவாங்க, கை கொட்டி பலமா சிரிப்பாங்கன்னு. அதனால நான் தீர்க்கதரிசி தான். இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா நான் கடவுளோட தூதன்னு?" அப்படின்னும் பொழுது, இன்னொரு பெரிய பலமான சிரிப்பு சத்தம் பின்னாலேருந்து கேட்கும். யார்றா அவன்னு பார்த்தா இவன் பார்ப்பான். அங்க ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். "டேய், நீ எதுக்குடா சிரிக்கிற? நான் உன்னை அனுப்பவே இல்லையே. நீ யார்றா பைத்தியக்காரன்? நான் தான் கடவுள். நான் உன்னை அனுப்பவே இல்ல." அப்படின்னு அவன் ஒரு விதமா பலமா சிரிப்பான். இது போல நெறைய பைத்தியங்கள் ஊர்ல இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.